ஹே ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்களேன், இவ்வளோ ஒரு எண்ணெய் பிசுக்கா கரியா அழுக்காக இருக்கிற விளக்குகளை, பித்தளை விளக்குகளை நம்ம எப்படி கழுவி சூப்பராக இந்த மாதிரி பல்லன்னு மின்ன வைக்கலாம் பார்க்கலாமா? இப்படி விளக்குகளை சுத்தமாக கழுவி நம்ம சாமி கும்பிட்டாலே நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். கடவுள் மட்டும் எல்லாம் நம்மளுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்குறோம்ல, நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சேவை கடவுளுக்கு நம்ம விளக்கு பொருத்தி சாமி கும்பிடணும். அது சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கணும். வாங்க, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த விளக்குகளில் ஆல்ரெடி நம்ம விளக்கு பொருத்தியிருப்போம், அந்த எண்ணெய்கள் மிச்சம் இருக்கும், அது எல்லாத்தையும் ஒரு கவரில் ஊற்றிக்கோங்க. தயவு செஞ்சு வாஷ் பேசினில் ஊற்றிடாதீங்க, அது உள்ளே போய் அப்படியே நின்றுக்கிறோம். அப்புறம் தண்ணி போக ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் மேலே இந்த பூவு, காஞ்ச பூவு, திரி இருக்கும், எண்ணெய் இருக்கும், இது எல்லாத்தையும் தனியாக ஒரு கவரில் போட்டுக்கோங்க. விளக்குகளை விளக்குறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க, கரை போகாது. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளால் அழுத்தி தேய்க்க முடியும். இப்போ பாருங்கள், நான் சோப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சோப்பு போட்டு அந்த பிசுக்குகளை கழுவி ஊற்றிக்கிடுவோம். நீங்கள் அதுக்கு எந்த சோப்பு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாத்திரங்கள் கழுவுறது விம் பார் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி கழுவி போகிறேன். நல்லாவே பிசுக்குகளை எடுத்தாச்சு. பிசுக்குகளை எடுத்துட்டு நம்ம கழுவிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சு நல்லாவே ஓரளவு கழுவியாச்சு, பிசுக்கெல்லாம் போயிருச்சு. அடுத்த ஸ்டெப்பு நம்ம கொஞ்சமாக புளி யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அழுக்குகளை எடுக்க போகிறோம். இந்த கரையெல்லாம் ஒட்டியிருக்கும், அதை கண்டிப்பாக புளி வச்சு எடுத்துடலாம் ஈஸியாக. அதுக்கு நீங்கள் அந்த வெறும் புளியை வச்சு எல்லாத்துலேயும் விளக்கிக்கோங்க. இப்போ கழுவாதீங்க, நல்லாவே எல்லா இடம் படுற அளவுக்கு புளியை வச்சு தேய்ச்சிருங்க. என்ன தான் நம்ம கழுவுனாலும் விளக்குனாலும் பிசுப்பு இருந்துச்சுன்னா ஷைனிங்கே வராது. கண்டிப்பாக நம்மளால் கழுவ முடியாது. கையிலையும் பிசுன்னு ஒட்டிக்கும். நம்மளுக்கே ஒரு சில நேரம் எரிச்சல் ஆயிரும். என்னடா இது அழுக்கு போகலை, அழகாக வரலை அப்படின்னு நம்மளுக்கு கோபம் கூட வந்துடும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் சோப்பு போட்டு பிசுக்குகளை எடுத்துருங்க. பல்லன்னு வர்றதுக்கு, கரை நீங்கிறதுக்கு நம்ம புளி யூஸ் பண்ணியிருக்கோம். புளி யூஸ் பண்ணி தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, போட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எல்லாத்துக்கும் பாத்திரங்களுக்கு போடுற பவுடரை வச்சு நீங்கள் கழுவிக்கோங்க. பாத்திரங்கள் கழுவுற பவுடர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கழுவி நல்லா எடுத்துக்கோங்க. அந்த புளியும் போயிருச்சு, இப்போது அழுக்கும் போயிருச்சு, பிசுப்பு தன்மையும் போயிருச்சு. 3வது ஸ்டெப், கண்டிப்பாக நீங்கள் ஈரமாக விளக்குகளை வைக்காதீங்க, வெள்ளை துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தொடச்சி எடுத்தால் தான் நீங்கள் ஒரு தடவை கழுவி விளக்கி வச்ச விளக்குகள்லாம் 3 மாதம் வரை கண்டிப்பாக அழுக்கே படாதுங்க, அப்படியே பளபளப்போடையே இருக்கும். நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதாங்க, கடவுளே சந்தோஷப்படுவார். நம்ம இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி விளக்கி பூ போட்டு மனசார சாமி கும்பிட்டோம்னா கடவுளே நம்மளை வாழ்த்துவார். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த விளக்கே எவ்வளோ கரியாக அழுக்காக இருந்துச்சு. சூப்பராக நம்ம விளக்கி கழுவியாச்சு. இப்படி வச்சு சாமி கும்பிடுங்க எல்லோரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.